ஆகவே முதல் தமிழ்தான் இன்றைக்கு 4வது தமிழாக நம்மால் கருதப்படுகிற அறிவியல் தமிழ் என்பதை இன்று நான் பகிரங்கமாக மற்றவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டது. மனித வளத்தை மூலதனமாக்கி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்னும் தொலைநோக்கு திறனோடு செயலாற்றிக் கொண்டிருக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனம்தான் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நீங்க பச்சையப்பன் கல்லூரியோட படிப்பை முடித்ததுக்கு அப்புறம் தொடங்கிய தொழில் என்ன? இந்த எதுல பேராசிரியர் ஆனீங்களா, எப்படி அதை சொல்லுங்க. எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்தது. என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாம் என் மீது ஒரு நல்ல எண்ணம் வைத்திருந்தார்கள். எல்லா ஆசிரியர்களுமே என் மீது நல்ல எண்ணம் வைத்திருந்தார்கள். பச்சையப்பன் கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 50 பயிற்றாசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். 50 பேர் பணியிலிருந்து நீங்குவார். ஏனென்றால் அப்பொழுதெல்லாம் பயிற்றாசிரியராகவோ அல்லது டெமான்ஸ்ட்ரேட்டருங்கிறவங்க பயிற்சி விளக்குனராகவோ பணியாற்றுகிறவர்கள் 2 ஆண்டுகள் தான் பணியாற்றுவார்கள். 3வது ஆண்டு அவர்களை நிலைப்படுத்தினால் அவர்களுக்கு விடுப்பு ஊதியம், அவர்களுக்கு ஓய்வு ஊதியம், இவற்றுக்கெல்லாம் பணம் கட்டணும். அப்பொழுது நிர்வாகம் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், சுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று கருதி 2 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த டியூட்டர் டெமான்ஸ்ட்ரேட்டர்களை பணியில் இருந்து நீக்கிவிடுவார், புதிதாக எடுப்பார். பச்சையப்பன் கல்லூரி தமிழ்துறையில் அப்போது அந்த ஆண்டு 2 பேரை ஒரு டியூட்டரை எடுக்கணும், ஒரு டியூட்டர் எடுக்கணும். அப்ப என்ன பண்ணார்கள், இந்த கல்லூரி தொடங்கியவுடன் தமிழ்துறையில் ஆசிரியர் கூட்டம் நடக்கும். துறை தலைவர் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்வார். அப்பொழுது துறையை பற்றி பேசுகிற போது இந்த ஆண்டு ஒரு பயிற்றாசிரியர் நியமிக்கணும், யாரை நியமிக்கலாம் என்று துறை தலைவர் கேட்டார். பெரும்பாலும் அங்க படித்தவர்களைத்தான் நியமிப்பார்கள். ஆனா படித்த உடனே நியமிக்க மாட்டார்கள். ஒரு 2 ஆண்டு வேற எங்கேயாவது இருப்பார்கள், அப்புறம் அவர்கள் வருவார்கள், அவர்களை சேர்த்துக் கொள்வார்கள். அந்த ஆண்டு 1963 மே தேர்வு எழுதிவிட்டு நான் பேராசிரியரிடம் விடைபெற்று போகிற போது எங்கள் பேராசிரியர் ரா சீனிவாசன் என்று இருந்தார். அவருடைய வீட்டுக்கு போய் அவரிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு திரும்பினேன். அப்பொழுது கேட்டார், ஏன்பா நம்ம கல்லூரியில வேலை கிடைச்சா வருவியான்னு கேட்டார். என்னையா இப்படி கேட்குறீங்க, கரும்பு தின்ன கூறியல்லவா, இது எனக்கெல்லாம் கிடைக்குமா என்று சொன்ன. சரி நீ போய் வா என்றார். அவர்தான் என்ன செய்திருக்கிறார், இந்த ஆசிரியர் கூட்டத்தில் இப்பொழுது படித்த மாணவர் ஒருத்தர், அவரை எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டார். பேராசிரியர் ஆமுப்பா யார் என்று கேட்டிருக்கிறார். பேராசிரியர் ரா சீனிவாசன் என் பெயரை சொன்னவுடன் சரி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார். உடனே பேராசிரியர் ராசி எனக்கு முக்காலனா ஒரு கார்டு எழுதினார். என்ன வாசகம் என்று தெரியுமா? அன்புள்ள ஞானசுந்தரம், இங்கு ஒரு டியூட்டர் வேக்கன்சி உள்ளது, உடன் புறப்பட்டு வரவும், இப்படிக்கு ராசி வாசன். இதான் இந்த கடிதத்தில் இருந்து. நான் அன்றைக்கு தஞ்சையில் ஒரு திருமணம் நடந்தது, என்னோடு படித்த ஒருவருடைய திருமணம். அந்த திருமணத்திற்கு போய் திரும்பி வருகிறேன். என் தந்தையார் அந்த கடிதத்தை வைத்துக் கொண்டு மயிலாடுதுறை தொடர் வண்டி நிலையத்தில் காத்து கொண்டிருந்தார். என்ன நீ மாட்டுக்கு போயிட்ட, உங்க பேராசிரியர் இப்படி கடிதம் எழுதி இருக்கிறார். சரி என்று உடனே இரவு புறப்பட்டு நான் சென்னைக்கு வந்தேன். எங்கள் பேராசிரியர் ஆமுப்பாவை சந்தித்தேன். ஆமுப்பா அவர்கள் வாமா என்று என்னை அழைத்துக் கொண்டு முதல்வர் அறைக்கு போனார். அப்பொழுது சங்கரநாராயண பிள்ளை என்பவர் முதல்வராக இருந்தார். ஒரு கணித பேராசிரியர், பண்பினுடைய உருவம் அவர். நான் சொன்னேன் அல்லவா, அந்த பையன் வந்திருக்கிறார்
என்று ஆமுப்பா அவர்கள் என்னை குறித்து முதல்வரிடம் தெரிவித்தார். முதல்வர் என்னை பார்த்துவிட்டு மணியை தட்டினார். உடனே அங்கிருந்து மேலாளர் வந்தார். இவருக்கு ஒரு டெம்பரரியா ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடித்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். என்னையும் அழைத்துக் கொண்டு போனார் அந்த மேலாளர். பேரை சொன்னார். திரு டி ஞானசுந்தரம் MA has been appointed as tutor in Tamil temporarily for a period of 3 months. He is requested to join duty immediately. பிரின்சிபால் அடித்து கொடுத்தார். பிரின்சிபாலை கொண்டு வந்து கொடுத்தார். அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தார். நன்றாக பாடம் சொல்லிட்டார். அவ்வளவுதான். வந்து சேர்ந்து 3 மாதங்கள் நிறைவடைந்தன. ஒரு முதல்வர் 3 மாதத்திற்குத்தான் ஒருவரை நியமிக்கலாம். அவருடைய உரிமை அவ்வளவுதான். 3 மாதம் ஆயிற்று. பேராசிரியர் ராமுப்பா அவர்கள் ஆமா போய் பிரின்சிபாலை பார்த்துட்டு வந்து விடுவார். உடனே அழைத்து கொண்டு பிரின்சிபல் ரூமுக்கு போனார். பிரின்சிபல் என்னை பார்த்த உடனேயே அங்க இருந்த தொலைபேசிதான், அப்போதெல்லாம் செல்லெல்லாம் இல்லை, தொலைபேசியில சுற்றினார். அங்கு காசி விஸ்வநாதன் என்று அவர்தான் அறநிலையத்தினுடைய தலைவர். அவரோடு தொடர்பு கொண்டு இந்த 3 மாதத்திற்கு ஒருவரை நியமித்தோமே, அவரை 2 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து இருக்க சொல்லலாமா? சரி என்றார். சரி, நீங்கள் போய் பணியாற்றுங்கள். அப்படித்தான் நான் பச்சையப்பன் கல்லூரியில் 2 ஆண்டுகள் பணிபுரித்தேன். 2 ஆண்டுகள் பணிபுரிந்த பிறகு நான் அந்த கல்லூரியை விட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம். ஏனென்றால் பதவி உயர்வுக்கு வாய்ப்பு இல்லை. 2 ஆண்டுகளுக்கு மேல் டியூட்டராக வைத்துக் கொள்ள முடியாது. அங்கே ஒரு மலையாள பேராசிரியர் இருந்தார், சங்குன்னி நாயர் என்று பெயர். என் வாழ்நாளில் அத்தகைய ஒரு பேரறிஞரை நான் இன்னும் சந்திக்கவில்லை. வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் 18 மணி நேரம் படித்தவர். அவர் IAS தேர்வு எழுதினார்கள் சில மாணவர்கள். பால்ராஜ் என்ற ஒரு IAS ஆபீசர் இருந்தார். அவர் அவர் பெங்களூரில் போய் படித்தார். IAS கோச்சிங் எடுத்துக்கொண்டார். அவர் முதல் ஆண்டு ஒரு தேர்வு எழுதுவதற்கு வந்தார். என்னுடைய அறையில் தான் தங்கினார். அப்பொழுது அவர் ஆங்கிலத்தாளை எடுத்துக்கொண்டு வந்தார். இந்த நான் சொல்லக்கூடிய சங்குன்னி நாயர் என்ற மலையாள ப்ரொஃபசர், he answered it within 5 minutes. ஓவிங் டு என்பதை எங்கே பயன்படுத்த வேண்டும், டியூ டு என்பதை எங்கே பயன்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் விளக்கினார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மேதை. மூவா கூட அவரிடத்தில் இக்கால நிலைமை என்ன, இலக்கிய நிலைமை என்ன என்று கேட்பார். அவருக்கு தமிழ் தெரியும், மலையாளம் தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், ஆங்கிலத்தில் ரொம்ப விற்பனர். அவர் ஒரு முறை சொன்னார், not a single composition written by me has been corrected by any tutor. I learned English by myself. அவர் அற்புதமாக ஆங்கிலம் சொல்லுவார். அவரோடு பேசிக்கொண்டிருப்பதே ஒரு சுகானுபவம். சொல்லுவார், சாப்பாட்டில் ரசம்தான் சிறப்பாக இருந்தது. இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்வது? ரசம் இஸ் த பீஸ் டி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் டுடேஸ் மீல் என்று சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு மேசை. அவர்தான் இந்த ஓடக்குழல் பரிசுக்கு ஞானபீட அவார்டுக்கு வந்த போது அவரும் ஒரு தேர்வாளராக இருந்தார். அவர் மலையாள இலக்கியத்தில் ரொம்ப வல்லவர். அவர் கூட சத்திரமும் சாமரமும் என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. அவர் என் மீது ரொம்ப அன்பு. அவர் சொன்னார், 20 ஆண்டுகள் நான் திருவையாற்றில் மலையாளம் சமஸ்கிருதம் படித்தேன். After 20 years, I realized that Sanskrit will not feed me. அதுக்கப்புறம் நான் மலையாளத்துல ஒரு MA படிச்சு வாங்கினேன், இங்க வேலைக்கு வந்தேன் என்று சொல்லுவார். அவர் சமஸ்கிருதத்திலேயும் வல்லவர், தமிழ் மலையாளத்திலேயும் வல்லவர், ஆங்கிலத்திலேயும் வல்லவர். என் மீது ரொம்ப அன்புடையவர். இந்த 2 ஆண்டு முடிந்தவுடன் நான் மறுபடியும் கல்லூரிக்கு வந்தேன். வந்தபொழுது என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்களா என்று அந்த பட்டியலை, அப்பொழுது அறநிலையம் பச்சையப்பன் கல்லூரிக்குள்ளே இருந்தது. உடனே அங்க உள்ள போய் அந்த லிஸ்டை வாங்கி பார்த்தார். உன்னை விட்டுட்டா, உன் பேர் இல்லை என்று அவர் தவித்தார். யாரை பற்றியும் கவலைப்படாத அந்த பேராசிரியர், இந்த பெருமகனார், அந்த பேரறிஞர்
என் மீது கொண்டிருந்த அன்பை இப்பொழுது நினைத்தாலும் எனக்கு புல்லரிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பேராசிரியரை நான் அங்கு சந்தித்தேன். அந்த 2 ஆண்டுகள் அங்கே பணியாற்றி பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டேன். 1 மாதம் வேலை இல்லாமல் இருந்தேன். என்னிடம் படித்த மாணவர் ஒருவர் வேலூரில் கந்தசாமி நாயுடு கல்லூரியில் இடம் இருப்பதாகவும் அங்கு விண்ணப்பிக்கவும் என்று எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். நான் அந்த வேலூர் கந்தசாமி கண்டர் கல்லூரி என்று கூட தெரியாமல் கவுண்டர் கல்லூரி என்று விண்ணப்பத்தை அனுப்பினேன். அந்த கல்லூரியில் இருந்த முதல்வர் சண்முக சுந்தரம் என்று பெயர். அவர் பச்சையப்பனில் படித்தவர். அவர், நான் 2 ஆண்டுகள் பச்சையப்பனில் பணியாற்றியிருக்கிறேன், பச்சையப்பன்களில் படித்திருக்கிறேன் என்றவுடன் உடனே தந்தி மூலமாக என்னை வந்து பணியில் சேருமாறு சொன்னார். அங்கு சேர்ந்தேன். பச்சையப்பனிலிருந்து பணி நீங்கிய பொழுது நான் அழுதேன். கல்லூரி தொடங்குகிற நாள், இன்றைக்கு கல்லூரி தொடங்குகிறதே, நான் போக முடியவில்லையே என்று இரவு 12 மணி எனக்கு தூக்கவில்லை. எங்கள் வீட்டில், எங்கள் ஊரில், என் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் என் சித்தப்பா வீடு, அதில் பெரிய ஆளோடி, அங்கே படுத்திருந்தேன். பக்கத்து வீட்டில் மணி 12 அடிக்கிறது. எனக்கு தூக்கம் வரவில்லை. நாளை கல்லூரி திறப்பார்களே, நமக்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டதே என்று வந்தேன். ஆனால் இறைவன் என்னை ஒரு நன்மைக்காகத்தான் பச்சையப்பன் கல்லூரியிலிருந்து வேறொரு இடத்திற்கு பணிமாறும்படி செய்திருக்கிறான் என்பதை நான் பின்னால் தான் உணர்ந்தேன்.